தற்போது தனுஷின் இயக்கத்தில் 4வதாக உருவாகி உள்ள படம்தான் இட்லி கடை. இட்லி கடை திரைப்படம் உண்மை கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய சிறு வயதில் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை கொண்டே இந்த படத்தை இயக்கியதாக கூறியிருந்தார். இப்படத்தில் தனுஷிற்கு ஜோடியாக நித்யா மேனன், சத்யராஜ், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, பார்த்திபன், சமுத்திரகனி, ராஜ்கரன் என பலரும் நடித்துள்ளனர். இப்படம் திரையரங்கில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில் இப்படத்தை இயக்கி நடித்துள்ள நடிகர் தனுஷ் இப்படத்திற்காக வாங்கியுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இட்லி கடை படத்திற்காக நடிகர் தனுஷ் 40 கோடிக்கு ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கியிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த படம் ரெட் ஜெயின் நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் விநியோகம் செய்யப்படுகிறது. வசூல் சாதனை படைக்குமா என பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். கரூரில் விஜய் மக்களை சந்தித்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இதன் காரணமாக முன்பதிவில் பெரிய வசூலை குவிக்கவில்லை. ஆனால் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் முதல் நாளில் 15 to 20 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யலாம் என்று கணித்துள்ளனர். ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக 5 நாட்கள் லாங் வீக்கெண்ட் உள்ளது. எனவே அந்த நாட்களில் படத்திற்கு அதிகமான வசூல் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குபேரா படத்திற்கு தமிழ்நாட்டில் இது போலதான் ஓபனிங் இல்லாமல் இருந்தது. பின்னர் 150 கோடி ரூபாய் வசூலை குவித்ததாக கூறப்பட்டது. அதே போல இட்லி கடை படமும் பெரிய அளவில் வசூலை அள்ளும் என எதிர்பார்க்கலாம்.